அன்பர்களுக்கு வணக்கம். புலிப்பாணி சித்தனுடைய புலிப்பாணி ஜோதிடம் 300ங்கிற அந்த நூலிலிருந்து நம்ம தொடர்ந்து ஜோதிட நுட்பங்களை பார்த்துக்கிட்டே வர்றோம். நாம் இதுவரையிலும் புலிப்பாணி ஜோதிடம் 300ங்கிற அந்த நூலில் 262 பதிவுகள் வெளியிட்டுட்டோம். இன்றைக்கி நாம் வெளியிடுறது 263வது பதிவு, பாடல் எண் 262. இப்போ இந்த பாடலில் கேது பகவானுடைய மகாதசையில் சூரிய பகவானுடைய புத்தி நடக்கிற காலம் எவ்வளவு காலம், அது எந்த மாதிரியான பலாபலன்களை ஜாதகனுக்கு வழங்குங்கிறத பற்றி சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல நாம் அந்த பாடலை பார்த்துருவோம். பாரப்பா கேது திசை சூரிய புத்தி, பாங்கான 426. ஆரப்பா அதன் பலனை சொல்ல கேளு, ஆறாத சத்துருவால் அக்கினி பேயாம். சேரப்பா சேர்ந்துமே கூடிக்கொள்ளும், சேர்ந்து நின்ற தந்தை குரு மரணமாவர். வீரப்பா மின் செலவு மிகவே ஆகும், வீடு விட்டு காசாயம் போடுவானே அப்படின்னு முடிச்சிருக்கிறார் இந்த பாட்டை. இப்போ முதலடியில் சொல்கிற போது பாரப்பா கேது திசை சூரிய புத்தி, பாங்கான நாள் 126 நாள், அதாவது 4 மாதம் 6 நாள் அந்த கேது பகவானுடைய மகாதசையில் சூரிய பகவானுடைய புத்தி நடக்கிற காலம். எந்த மாதிரியான பலன் அதை சொல்கிறேன் கேளுன்னு இந்த 2வது அடியில் தொடங்குறாங்க. ஆரப்பா அதன் பலனை சொல்ல கேளு, ஆகாத சத்துருவால் அக்கினி பேயம். ஆகாத சத்துரு எந்த காலமும் தொடர்ந்து ஜென்ம பகைவனாக நினச்சிக்கிட்டு வரக்கூடிய எதிரிகள், அவங்களால துன்பம் வருங்கிறார். கேது தசை சூரிய புத்தி நடக்கிற காலத்தில் செய்வினை செய்வான், வண்டி வாகனங்களில் விபத்துகளை உண்டாக்குவான், மன உளைச்சலை ஏற்படுத்துவான், தேவையில்லாத துன்பம் துயரங்களை கொடுத்து எந்த நேரமும் இந்த ஜாதகனை கவலையோடு இருக்கும்படியா அந்த எதிரி பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்படிங்கிறார். அக்கினி பேயம், அக்கினிங்கிறது மோட்டார் வாகனங்கள்னால விபத்துகளை உண்டாக்குறது, இரும்பு கம்பிகள், கத்தி, அருவாள் இது மாதிரி ஆயுதங்கள்னால விபத்துகளை உண்டாக்குறது. பேயம்ங்கிற போது செய்வினை செய்கிறது, பில்லி ஏவல் சூனியம் இந்த மாதிரி அபிசார மந்திரங்கள் செய்கிறதன் மூலமாக இந்த ஜாதகனுக்கு தேவையில்லாத மன உளைச்சல் கவலைகளை உண்டாக்கி அதன் மூலமாக இவனை மரணம் அல்லது மரணத்துக்கு ஈடான கண்டத்துக்கு தள்ளுறது. 3வது அடியில் சொல்லும்போது சேரப்பா சேர்ந்துமே கூடிக்கொள்ளும் அப்படிங்கிறார். அப்போ அந்த எதிரிகள் செய்யக்கூடிய துன்பம் துயரங்கள்னாலையும் அந்த எதிரிகள் செய்யக்கூடிய பில்லி ஏவல் சூனியம் போன்ற அபிசார மந்திரங்களால் ஏற்படக்கூடிய மன உளைச்சல், நிலை தடுமாற்றம், மனக்குழப்பம், எந்த ஒரு காரியத்தையும் நேர்த்தியோடு செய்ய முடியாத அளவுக்கு தடங்கள் ஏற்படுறது, இதெல்லாம் அந்த எதிரிகள் தொல்லைகள்னால உண்டாகி அந்த ஜாதகனை வருத்தும் அப்படிங்கிறார். இதை தவிர அதே 3வது அடியில் சொல்கிற போது சேர்ந்து நின்ற தந்தை குரு மரணமாவர். இந்த ஜாதகனுடைய நலன்களில், இந்த ஜாதகனுடைய முன்னேற்றங்களில் அக்கறையுடைய பெரியவங்க, தாய் தகப்பனுக்கு ஈடான உற்றார் உறவினர்கள், ஆலோசனை சொல்லக்கூடிய பெரியவர்கள், அவங்களுக்கெல்லாம் கூட இந்த துன்பம், இந்த எதிரிகள்னால ஏற்படக்கூடிய துன்பம் உண்டாகும். அதனால அவங்களுக்கு மனக்குழப்பம், மரணம் அல்லது மரணத்துக்கு ஈடான கண்டங்களை உண்டாக்கக்கூடிய சூழல்களை எல்லாம் அந்த எதிரிகளுடைய செயல்களும் இந்த கேது தசை சூரிய புத்தி நடக்கிற காலத்தில் ஜாதகனுக்கும் ஜாதகனுடைய குடும்பத்தாருக்கும் ஜாதகன் மேல் அக்கறை கொண்ட பெரியவர்களுக்கும் கூட ஏற்படும் அப்படிங்கிறார். அடுத்த இறுதி அடியில் சொல்கிற போது வீரப்பா வீண் செலவு மிகவே ஆகும், வீடு விட்டு காசாயம் போடுவானே. அப்போ இந்த மாதிரி துன்பங்கள்னால துயரங்கள்னால இந்த ஜாதகனுக்கு தேவையில்லாத செலவினங்கள், வெட்டி விரயங்கள், தெண்டங்கள் இதெல்லாம் ஏற்படும். அப்படி ஏற்படுறதுனால அந்த ஜாதகனுக்கு வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யம் இல்லாமல், ஒரு பிடிப்பு இல்லாமல், விரக்தி வெறுப்பு இதெல்லாம் ஏற்பட்டு அவன் வீடு வாசல்களை துறந்து சொத்து சுகங்களை துறந்து காசாயம் போடுவானேன்னா சாமியார் வேஷம் போடுவான்னு அர்த்தம். அவனுக்கு இயல்பான சுகம் மகிழ்ச்சி இதெல்லாம் இருந்தால் அந்த வேஷம் போட மாட்டான்னு அர்த்தம். அதே நேரத்தில் ஒரு ஜாதகனுக்கு அவனுடைய ஜாதகத்தில் கேது பகவானும் சூரிய பகவானும் வலுப்பெற்றிருந்து ஆட்சி உச்சம் போன்ற வீடுகளில் இருந்து குரு பகவானுடைய செயற்கை பார்வை பெற்றிருந்து இந்த மாதிரி நல்ல அம்சத்தில் இருந்தால் அந்த ஜாதகனுக்கு கேதுவால் கிடைக்கக்கூடிய காரகத்துவங்கள் பூரணமாக சுபமாக நன்மையாக கிடைக்கும். நல்ல ஞானம் பெற்றவனாக விளங்குவான், பெரிய ஞானியர்களுடைய தொடர்பு ஏற்படும், தெய்வீக நாட்டம் வரும், இறை நாட்டத்தினால அவனுக்கு மன சந்தோஷம், அமைதி எல்லாம் கிடைக்கும். இது கேது பகவானுடைய காரகத்துவம். சூரிய பகவான் வலுப்பெற்றிருந்தால் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும், அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவனுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், உத்தியோகத்துக்கு தகுதியானவன் நல்ல படித்தவன் இருந்தால் உத்தியோகம் கிடைக்கும்.
இவ்வளவு அவருடைய ஜாதகத்தில் கேதுவோ அல்லது சூரிய பகவானோ வலுப்பெற்றிருந்தால் நல்ல பலன் கிடைக்கும். ஆக புலிப்பாணி சித்தருடைய காலத்திலே கூட ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு ஜோசியரை நாடி வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் துன்பம் வந்தால் தான் நோட்டை எடுத்திருக்கிறோம். இன்னைக்கு அதுதான் நடக்குது. எந்த ஒரு ஜாதகம் நல்ல சுக சந்தோஷத்தோடு இருக்கிறானோ, மகிழ்ச்சியாக இருக்கிறானோ, அவன் ஜோசியர்களை நாடுறது இல்லை. நாத்திகர்களோடு சேர்ந்து நாத்திகம் பேசிக்கிட்டே தெரிஞ்சுட்டு கடைசியில் குடும்பத்தில் ஒரு வறுமை, குடும்பத்தில் ஒரு கஷ்டம், குடும்பத்தில் ஒரு தொல்லை, துயரங்கள், சங்கடங்கள், தாங்க முடியாத துன்பம் வரும்போது நோட்டை தூக்கிட்டு வர்றது ஜோசியர்கிட்ட. அவன்கிட்ட நோட்டை கொண்டுட்டு வருவான். பெரும்பாலும் துன்பத்தில் வர்றானாங்கிறத நீ எதை வச்சு பார்க்கணும்? அன்னைக்கு தேதிக்கு எந்த கிரகம் அவனுக்கு தசை நடத்துதோ, புத்தி நடத்துதோ, அந்தரம் நடத்துதோ, அந்த கிரகத்தினுடைய வலிமை வைப்பார். அந்த கிரகங்கள் அவனுடைய ஜாதகத்தில் பலவீனப்பட்டிருந்தால் அந்த ஜாதகனுக்கு துன்பம் தான் வரும், துயரம்தான் வரும். இந்த மாதிரி துன்பம் வரும், இதை எடுத்து சொல்லி நல்ல பேரை வாங்கு அப்படின்னு சொல்லி ஜோசியர்களுக்கு சூட்சமமான பாயிண்ட்டுகளை இங்கே புலிப்பாணி சித்தர் எடுத்து தர்றார். அதே நேரத்தில் அந்த ஜாதகத்தில் அந்த தசை நடத்துகிற கிரகம், புத்தி நடத்துகிற கிரகம், அந்தரம் நடத்துகிற கிரகம் நல்ல வலுப்பெற்று சுப அம்சத்தில் இருந்தால் அந்த ஜாதகனுக்கு நல்ல பலனை தருவார் என்று எடுத்து சொல்லு அப்படிங்கிற சூட்சமத்தை நமக்கு விளக்கி இருக்கிறார் என்று சொல்லி இனி அடுத்து வருகின்ற பாடலுக்கு உண்டான தெளிவான விளக்கம் காண தயாராகும். தொடர்ந்து வாருங்கள், ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.